ஹாய்மா, ஹரிக்குட்டி தாங்க தோசை ஊற்றிட்டுருக்கேன். இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தோம். தோசை ஊற்றிட்டுருக்கேங்க. என்ன பார்த்த உடனே ஹரிக்குட்டனுக்கு பசி எடுத்துருச்சு. இறால் தொக்கு இருக்குங்க, அதுவும் வச்சு தோசையும் ஊற்றி தான் கொடுக்க போகிறேன். ரசம் இருக்குது, சாதம் மட்டும் இல்லை, ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு தான் இருக்குது, யாருக்குமே பத்தாது. ஹரி அங்கே போய் நில்லு. அவன் கிச்சனுக்குள்ளே வந்துட்டே இருந்தாங்க. நான் திட்டினேன், இல்லை அங்கேயே நிற்கணும், இங்கே வரக்கூடாதுன்னு. அப்படி நல்ல மாதிரியே நிற்கான். என்ன சொன்னேன் அம்மா நான் என்ன சொன்னேன், எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன். வந்து எதையுமே செய்ய விட மாட்டாங்க, தட்டி தட்டி விட்டுட்டே இருந்தான். அப்போ நான் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அந்த ஆள் அங்கே போய் நிற்கானே. சோபாவிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே அம்மா என்ன செய்ய, ஆனால் கிச்சன்லேருந்து என்ன செய்யாங்கன்னு பார்க்கணும் அவனுக்கு. ஹரி செல்ல தங்கம், ஐயோ என் தங்கமே, என் செல்லக்குட்டி சிரிச்சுட்டே தான் வருவான். என்ன எம்மா இங்கே இரு, என்னம்மா அவனு தோசை மாதிரி தண்ணி தரேன், அம்மா தரேன். அம்மையே பாரு, என்னம்மா வேணும் என் தங்கத்துக்கு தோசை வேணுமாம்மா? தள்ள தட்டிக்கும் வேண்டாம் வேண்டாம். இருமல் அடிச்சுனா என்ன சொல்லியிருக்கேம்மா, தள்ள தட்ட சொல்லியிருக்கலாம், தள்ள தட்டிக்கும். எம்மா அழகி, என்ன சொன்னாலும் செய்யம்மா. தண்ணி வேணுமாடி, தண்ணி தரேன், அம்மா தரேன். இருமலோடும் தண்ணி குடிக்கணும், தள்ள தட்டிடணும், எல்லாம் செய்யணும்மா. என் ராசாத்திக்கு தரேன். என்னட்டு தேங்கம்மா, பிள்ளை தோசை ஊற்றிட்டேன், தரேன்.